ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா screener.in இந்த வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு இன்வெஸ்டரும் இந்த ஸ்க்ரீனர் வெப்சைட்டை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டட் எல்லா டேட்டாவும் பார்த்திங்கன்னா இந்த ஒரே வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல வெரி குட் குவாலிட்டியான கம்பெனிஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதை உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க அதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த screener.in வெப்சைட்டை நீங்கள் கூகுளில் போய்ட்டு screener.in கொடுத்து ஓப்பன் பண்ணாலே இந்த வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் டேரெக்டாக லாகின் போயிடலாம். அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கெட் ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி ப்ளஸ் உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து க்ரியேட் அக்கௌண்ட் சொல்லி கொடுத்தாலே உங்களுக்கு ஈஸியாக வித்தின் 5 செகண்ட்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் லாகின் கொடுக்குறேன். இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் லாகின் யூஸிங் கூகுள்னு சொல்லி கொடுத்தாலே உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கிற கம்பெனி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் டீட்டெயில் உங்களுக்கு இங்கேயே வந்துடும், டாப்லேயே வந்துடும். ஸோ நீங்கள் என்னென்ன கம்பெனிலாம் இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்கள் டீட்டெயிலெலாம் நீங்கள் 5 மினிட்ஸில் இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் ரிசல்ட்ஸ், அதாவது இப்போ குவார்டர்லி ரிசல்ட்டை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ மைண்ட்ரி பார்த்திங்கன்னா ஜூலை 13th ரிசல்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. டாடா எலக்ஸி ஜூலை 14th பண்ண போகிறாங்க. எல்டிடிஎஸ் பார்த்திங்கன்னா ஜூலை 15th பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு என்னென்ன கம்பெனி எந்த டேட்டில் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் குவார்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட டேட்டா எதாவது பார்க்கணும் அப்படின்னா இங்கே நியூ குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்குது. இது கிளிக் பண்ணாலே பார்த்திங்கன்னா அதோட டீட்டெயிலெலாம் வந்துடும். ஸோ என்ன கம்பெனி அவங்க ப்ரீவியஸ் 3 குவார்ட்டர்ஸோட ரிசல்ட்லாம் போட்டு கம்பேர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருவாங்க. இங்கே செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா நியூ ஆனுவல் ரிப்போர்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் எல்லா கம்பெனியும் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணால் அப்படின்னா ரீசெண்டாக வந்த எல்லா ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கேயே இருக்கும். பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கோட்ரேஜ் அக்ரோவிட்ஸ்லேருந்து ஆனுவல் ரிப்போர்ட் பேசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறது எல்லா கம்பெனி தான் இருந்தால் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஆனுவல் ரிப்போர்ட் ஓப்பன் ஆயிரும். மூணாவது இருக்குது பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா கம்பெனியும் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லா டீட்டெயிலும் இங்கே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் சொன்னேன் இல்லையா, வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் ரைட் சைட் கார்னரில் இந்த மாதிரி உங்கள் நேம் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டு, நியூ ஃபீடு, செட்டிங்ஸு, லாக் அவுட் இருக்கும். ஸோ இது வாட்ச் லிஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கம்பெனி என்னென்ன கம்பெனிலாம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கோ அது இல்லைனா நீங்கள் ஏதாவது கம்பெனியை வாட்ச் பண்ண போகிறீங்கன்னா இந்த வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட டேட்டா தான் பார்த்திங்கன்னா நியூஸ் ஃபீடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே வந்துடும். அந்த கம்பெனியை ரிலேட்டடாக ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டேட்டாலாம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோவில் மினிமம் பார்த்திங்கன்னா 10லேருந்து 20 கம்பெனி வச்சுருப்பீங்க. ஸோ எல்லா கம்பெனியும் நீங்கள் அந்த பிஎஸ்சி என்எஸ்சி வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி பார்க்கறதா இருந்தால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் 20லேருந்து 30 நிமிஷம் டைம் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இதெல்லாம் செக் பண்ணிடலாம். ஒரு 20 கம்பெனி வச்சுருந்தா கூட நீங்கள் 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்திங்கன்னா இங்கே மைண்ட்ரி, சரிகமா இதெல்லாம் என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஜூலை 6th இன்றைக்கி இந்த கம்பெனிலேருந்து எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஆனால் ஜூலை 6th பார்த்திங்கன்னா நேற்று அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை டேரெக்டாக நான் இப்படி கிளிக் பண்ணாலே அந்த அனௌன்ஸ்மெண்ட் பேஜ் எனக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ரெண்டாவது நான் என்ன சொன்னேன், ஃபினான்ஷியல் ரிலேட்டட் டேட்டாவெல்லாம் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம்னு சொல்லி சொன்னேன். இப்போ ஒரு கம்பெனி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனர் வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி அப்படின்னா இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸில் சர்ச் ஃபார் எ கம்பெனின்னு இருக்கு இல்லையா. ஸோ இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் எந்த கம்பெனியை பார்க்க போகிறீங்கன்னா அந்த கம்பெனி நேம் டைப் பண்ணிங்கன்னா நான் இப்போ பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் கம்பெனியை பற்றி பார்க்க போகிறேன். ஐஎன் டைப் பண்ணோன்னே எனக்கு இன்ஃபோசிஸ் வந்துருச்சு. ஸோ கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் கம்பெனியை பற்றி எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்துடும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா இன்ஃபோசிஸோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ இன்றைக்கி எந்த ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருக்கோ அந்த ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1500 rupees சம்திங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி க்ளோஸ் ஆன ப்ரைஸ் இதில் இருக்குது. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் என்ன இருக்குது, கரண்ட் ப்ரைஸ் ஆல்ரெடி மேலே பார்த்தோம் அது இருக்குது. இந்த ப்ரைஸ் இந்த 52 வீக்ஸில் ஹை எங்கே போயிருக்கு, லோ எங்கே போயிருக்கு, ஸ்டாக்கோட பி என்ன இருக்குது, புக் வேல்யூ என்ன இருக்குது, டிவிடெண்ட் ஈல்டு என்ன கொடுத்துருக்கு, ஆர்ஓசி என்ன இருக்குது, ஆர்ஓஇ என்ன இருக்குது, ஃபேஸ் வேல்யூ இந்த கம்பெனியோட என்ன, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்துடும். ஸோ இந்த ரேஷியோ நீங்கள் எதாவது ஆட் பண்ணதாக இருந்தால் கூட இந்த டேபிளில் கொடுத்தா நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். இது இல்லாமல் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு கம்பெனியோட மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் ரேஷியோ என்ன இருக்குன்னு வேணும். ஸோ மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் மார்க்கெட்னு கொடுத்தாலே எனக்கு கீழே மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் வந்துருச்சு. ஸோ இது கிளிக் பண்ணால் அந்த ரேஷியோ இங்கே ஆட் ஆயிரும். அதுவும் இல்லாமல் டெப் டு ஈக்விட்டி ரேஷியோ என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நான் டின்னு கொடுத்தாலே எனக்கு டெப் டு ஈக்விட்டி இங்கே வந்துருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா 0.007 இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ரேஷியோலாம் வேணுமோ இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ப்ரைஸ் சார்ட்
இதை வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்து, 6 மந்த்து, 1 இயரு, 3 இயரு, 5 இயரு, 10 இயரு மேக்ஸிமம் ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் பிஇ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி நீங்கள் 1 இயர் கொடுத்தீங்கன்னா 1 இயரில் பிஇ வந்து ரேஷியோ வந்து என்ன மூமெண்ட்டில் இருக்குது அதை ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ ப்ரைஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதோட ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் இந்த பிஇ ரேஷியோட சார்ட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே மோர் கிளிக் பண்ணி நீங்கள் சேல்ஸ் அண்ட் மார்ஜின் இந்த சார்ட்டும் பார்த்துக்கலாம். ப்ரைஸ் டு புக் இது பார்த்துக்கலாம். மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் இதை பார்த்துக்கலாம். இபிடா வேல்யூ இது எல்லாமே இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ப்ராஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துக்கலாம். ப்ராஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த கம்பெனியை பற்றி இருக்கிற குட் நியூஸ்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இங்கே இருக்கும். கான்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த கம்பெனியை பற்றி இருக்கிற பேட் நியூஸ்னு சொல்ல முடியாது, இந்த கம்பெனியில் இருக்கிற கொஞ்சம் பேட் திங்ஸ் வந்து இங்கே அவங்க ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபோசிஸில் என்ன கான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்டாக் இஸ் ட்ரேடிங் அட் 8.46 டைம்ஸ் ஆஃப் புக் வேல்யூ விட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 8.46 டைம்ஸ் வந்து அதிகமாக ட்ரேடிங் ஆகிட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரெண்டாவது வந்து கான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனியில் இருக்கிற 2 நெகட்டிவ் பாயிண்ட் மாதிரி இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இங்கே ப்ராஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கம்பெனி இஸ் ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ. ஸோ கம்பெனி வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனியில் வந்து கடனே இல்லை. இது வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ். கம்பெனியோட ரிட்டர்ன் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து ROE வந்து 27% இருக்குது. ஸோ இது வந்து நல்ல ஒரு ரேஷியோ. அது மட்டும் இல்லாமல் கம்பெனியோட டிவிடெண்ட் பே அவுட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. 54% மேலேயே கொடுக்குறாங்க. அது கீழே அப்படியே வந்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பியர் கம்பேரிஷன். ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து பியர்ஸ், அதாவது காம்படிட்டர் யாராக இருக்காங்களோ அதெல்லாம் வந்து இந்த கம்பேரிஷன்லாம் உங்களுக்கு வந்துடும். இந்த கம்பெனியோட மெயின் காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா TCS, HCL, விப்ரோ, டெக் மஹிந்திரா, LNT, இன்ஃபோடெக், மைண்ட்ரி. ஸோ இந்த கம்பெனி வந்து எப்படி வருதுன்னா, இந்த ஐடி சாஃப்ட்வேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப் எது அதிகமாக இருக்கோ அந்த டாப் 7 கம்பெனி மட்டும் இங்கே ஃபில்டர் பண்ணி காமிக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பேர் கம்பேரிஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டு. ஸோ லாஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மந்த்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொண்டு வந்து இவங்க டீட்டெயிலாக அப்டேட் பண்ணிடுவாங்க. இது வந்து அப் டு டேட்டா வந்து இவங்க வந்து இந்த டேட்டாவெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இவங்க வித்தின் 1 டேலேயே எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க வந்து டிலே பண்ணவே மாட்டாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து இயர்லி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா இயர்லி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ் மார்ச் 2011 இப்போ 22 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டு டீட்டெயில்ஸு, கேஷ் ஃப்ளோ டீட்டெயில்ஸு, ரேஷியோ, அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் இந்த ஒரே வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த எல்லா டீட்டெயிலும் ஒரே வெப்சைட்டில் கொடுக்கறதுனால தான் நமக்கு வந்து ரொம்ப டைம் சேவ் ஆகுது. அதுவும் இல்லாமல் இப்படி பார்க்கும்போது நம்ம வந்து கம்பேர் பண்ணி ஈஸியாக டேட்டாவெல்லாம் எடுத்துக்கலாம். மூணாவது பாயிண்ட், நல்ல கம்பெனியை வந்து நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணதுன்னு என்னது ஃபில்டர் பண்ணி ஒரு நல்ல கம்பெனியை வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொன்னேன் இல்லையா. நீங்கள் போய்ட்டு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து 5000 கம்பெனி இருக்குது. ஸோ 5000 கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 50% கம்பெனி வந்து நல்ல குட் குவாலிட்டி கம்பெனி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து 1000, 1500, 2000 கம்பெனி கூட நல்ல கம்பெனியாக இருக்கலாம். ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 20 கம்பெனி தான் நம்ம வச்சுக்கிட்ட போகிறோம். ஸோ அந்த 10லேருந்து 20 கம்பெனி எந்த பெஸ்ட் கம்பெனி, அதை வந்து எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது. ஸோ அந்த ஸ்க்ரீனர் வெப்சைட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ நான் எப்படி ஃபில்டரை வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். இந்த ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த ஸ்டாக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா, பாப்புலராக இருக்கிறது என்னென்ன தீம் இருக்கோ அதெல்லாம் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தீமுக்கு உண்டான இது எல்லாமே உங்களுக்கு கம்பெனி ஃபில்டர் ஆயிரும். பாப்புலர் ஃபார்முலாஸ்னு கீழே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, மேஜிக் ஃபார்முலா, காப்பி கேன் போர்ட்ஃபோலியோ. ஸோ இந்த இதெல்லாம் வந்து இவங்க வந்து டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதையும் கிளிக் பண்ணி இதில் என்னென்ன கம்பெனிலாம் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஓனாக வந்து ஸ்க்ரீன் பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்னா க்ரியேட் நியூ ஸ்க்ரீன் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆனோன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன டேட்டாலெல்லாம் கம்பெனி வேணுமோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ கம்பெனி ஓப்பன் ஆகும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட் கேப்பை வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப் வந்து 30,000 கோடிக்கு மேலே அதிகமாக இருக்கணும். ஸோ அன் கொடுக்குறேன். இப்போ மார்க்கெட் கேப் கொடுத்துட்டு கிரேட்டர் தென் 30,000 இங்கே வந்து அன் கொடுத்துடணும். அன் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிரேட்டர் தென் 40 இருக்கணும். எனக்கு ROEC பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் மட்டும் பார்த்திங்கன்னா இதுவும் எனக்கு வந்து 40க்கு மேலே இருக்கணும். ROIC ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்டட் கேபிட்டல் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 40க்கு மேலே இருக்கணும். ஸோ இந்த ரேஷியோவில் நான் 40 கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ரேஷியோவில் உங்களுக்கு எவ்வளோ இதில் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ 40 வந்து ஒரு 10 ரேஷியோஸ்லாம் இருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப நல்ல கம்பெனிஸ் தான் வந்து இந்த மாதிரி ரேஷியோவில் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ 20க்கு மேலே இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஷியோலாம் இருக்கிற கம்பெனி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல கம்பெனி தான்.
இப்போ ரன் திஸ் query கொடுத்தீங்கன்னா ஸோ இதில் இருக்கிற கம்பெனி எல்லாமே நமக்கு வந்துடும். ஸோ இந்த 5000 கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்த ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த 7 கம்பெனி மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன கொடுத்தேன், ROE வந்து பார்த்திங்கன்னா 40க்கு மேலே இருக்கணும், ROIC பார்த்திங்கன்னா 40க்கு மேலே இருக்கணும், ROIC 40க்கு மேலே இருக்கணும். ஸோ இந்த 3 பார்த்திங்கன்னா 40க்கு மேலே இருக்கணும். மார்க்கெட் கேப் வந்து பார்த்திங்கன்னா 30,000 கோடிக்கு மேலே இருக்கணும். ஸோ வந்த கம்பெனி எல்லாமே வந்து பாருங்கள், மார்க்கெட் கேப் எல்லாமே பாருங்கள், எல்லாமே 30,000 கோடிக்கு மேலே இருக்குது. எல்லா ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 40க்கு மேலே இருக்குது. ஸோ நான் கொடுத்த ஆப்ஷன் படி தான் இந்த ஸ்க்ரீனர் வந்து ஒர்க் ஆகி நமக்கு வந்து இங்கே ரிசல்ட் கொடுக்குது. ஸோ நான் இப்போ வந்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் இந்த 7 கம்பெனியில் எந்த கம்பெனி பெஸ்ட்டுன்னு எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் எதை பார்ப்பேன் அப்படின்னா வந்து PE ரேஷியோ பார்ப்பேன். இப்போ PE ரேஷியோவில் வந்து எது கம்மியாக இருக்கோ ஃபஸ்ட்டு அந்த கம்பெனியை நான் வந்து வாட்ச் பண்ணுவேன். இப்போ PE ரேஷியோவுக்கு எது கம்மியாக இருக்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னா, PE ரேஷியோ வந்து எது கம்மியாக இருக்கோ அந்த கம்பெனி தான் இப்போ வேல்யூவேஷன் சீப்பாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 90 இருக்குது. இது வந்து ரொம்ப வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது. இப்போ TCS வந்து பார்த்திங்கன்னா வந்து 31ல் தான் இருக்குது PE ரேஷியோ. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து எது PE ரேஷியோ கம்மியாக இருக்கோ அந்த கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் ஃபர்தராக நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த TCS கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 0.09 தான் இருக்குது. ஸோ டெப்ட்டே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, கடனே இல்லை இந்த கம்பெனியில். மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 6.23. அதாவது இந்த கம்பெனியோட சேல்ஸ், இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்திங்கன்னா 11 lakh crores இருக்குது, ஆல்மோஸ்ட் 12 lakh crore இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி சேல்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ வந்து 1,91 lakhs இருக்குது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் அது வந்து 12 lakhs crore இருக்குது. இது 2 lakhs crore தான் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸே இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 times வந்து அதோட சேல்ஸ்லேருந்து இந்த கம்பெனி வந்து அதிகமாக இருக்குது. இந்த கம்பெனி 1 year டவுன். ஸோ இந்த கம்பெனி வந்து 1 year ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதுவுமே இல்லை, 0.2%. இப்போ இந்த கம்பெனி வந்து 52 வீக்லேருந்து எவ்வளோ டவுன் ஆயிருக்குன்னா இப்போ வந்து 19% வந்து டவுன் ஆகிருக்கு. 52 வீக் ஹை வந்து இது வந்து என்ன போயிருக்குன்னா 4,000 போயிருக்கு. இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 years வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10% கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதுமாரி ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 years பார்த்திங்கன்னா 8% கிட்ட அரௌண்டாக வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீன் பண்ண கம்பெனி 7 கம்பெனி உங்களுக்கு வந்து பிடிக்கலை, ஸோ இந்த 7 கம்பெனி ஓவர் வேல்யூவேஷன் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீனில் ஏதாவது மாடிஃபை பண்ணணும்னா கூட நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா அண்ட் கொடுத்துட்டு எனக்கு வந்து சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் க்ரோத் லாஸ்ட் 5 years வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மினிமம் வந்து டபுள் டிஜிட் க்ரோத்தில் இருக்கணும். ஸோ நான் 10 கொடுத்துட்றேன். அண்ட் கொடுத்துட்டு ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லாஸ்ட் 5 years வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 10க்கு மேலே இருக்கணும். ஸோ இங்கே 10 கொடுத்துட்றேன். இதை கொடுத்துட்டு நான் மார்க்கெட் கேப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து 30,000 கொடுத்தேன் இல்லையா, ஸோ நான் வந்து 10,000 கொடுத்துட்றேன். 10,000 crore கம்பெனி இருந்தால் கூட ஓகே, ஒரு மிட் கேப் கம்பெனி மாதிரி. ஸோ 10,000லேருந்து எவ்வளோ க்ரோர்ஸ் இருந்தாலும் நமக்கு அது கம்பெனியில் காமிச்சிடும். ஸோ இந்த ரெண்ட் திஸ் query கொடுத்தீங்கன்னா அப்படின்னா இப்போ கம்பெனி மாடிஃபை ஆகி எனக்கு ஒரு 4 கம்பெனி காமிக்குது. இப்போ என்னென்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா டன்லா பிளாட்ஃபார்மு, கேம்ஸு, இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நம்ம அந்த 7 கம்பெனி பார்த்த கம்பெனியில் வந்து பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இருந்தது, இப்போவும் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்த சேல்ஸும் இந்த ப்ராஃபிட் இதெல்லாம் வந்து டபுள் டிஜிட் க்ரோத் ஆகிறதுனால தான் இதோட PE ரேஷியோ வந்து 90ல் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கம்பெனி வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதோட ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 43,000 இருக்குது. இதோட ரிட்டர்ன் ரேஷியோஸ்லாம் பாருங்கமே, 54 இருக்குது, ROE இருக்குது, ROIC வந்து பார்த்திங்கன்னா 67, ROIC வந்து 52. இதில் டெப்ட் டு ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா 0.1 ரொம்ப கம்மியாக இருக்குது. மார்க்கெட் கேப் டு சேல் வந்து பார்த்திங்கன்னா வந்து 12.51 இருக்குது. ஸோ 12 times வந்து இது சேல்ஸ்லேருந்து நமக்கு மார்க்கெட் கேப் வந்து அதனால தான் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. 1 year ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 43. இந்த கம்பெனி வந்து ஸ்டாக் வந்து மேக்ஸிமம் 52 வீக்ஸ் கையில் வந்து 7% தான் பார்த்திங்கன்னா ரொம்ப டவுன் ஆகும். இவ்வளோ மார்க்கெட் கண்டிஷன் வந்து இவ்வளோ டவுனான கண்டிஷன்லையும் பார்த்திங்கன்னா இது வந்து வெறும் 7% தான் டவுன் ஆகிருக்கு. இதில் சேல்ஸ் 5 years இது பார்த்திங்கன்னா வந்து 12.8, ஆல்மோஸ்ட் 13% கிட்ட வந்து சேல்ஸ் வந்து க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்குது எவ்ரி இயர். ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 years வந்து பார்த்திங்கன்னா 15% கிட்ட இன்க்ரீஸ் ஆகுது. சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 13% கிட்ட, ஆனால் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் எக்ஸ்ட்ரா 2% கிட்ட ப்ராஃபிட் ஆகுது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகுதோ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து அதை விட அதிகமாக ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த கம்பெனி வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவான வேல்யூவேஷனில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல குட் குவாலிட்டியான கம்பெனியை வந்து ஈஸியாக ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனர் வெப்சைட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்வெஸ்டராக இருக்கிற ஒவ்வொருவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனர் வெப்சைட்டை வந்து நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1% இல்லை 5% தான் இருக்கும். இதில் இன்னும் நிறைய டேட்டா இருக்குது. ஸோ இதில் நீங்கள் இன்னும் என்னென்ன பார்த்து, ஸோ நான் இன்ஃபோசிஸ் கம்பெனியை இப்போ ஓப்பன் பண்ணுறேன்.
ஸோ நான் உங்களுக்கு சொல்லும்போது சொன்னேன் ஸ்டாக் பிஇ வந்து 29 இருக்குன்னு. ஸோ இந்த 29 எப்படி வந்தது? பிஇனா ஃபஸ்ட்டு என்ன? அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கம்பெனி புக் வேல்யூனா என்ன? அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டில் புதுசாக வர்றவங்க வந்து இந்த ரேஷியோலாம் தெரிஞ்சுக்கோங்க. ஆர்ஓஐசினா என்ன? ஆர்ஓஇனா என்ன? ஃபேஸ் வேல்யூனா என்ன? மார்க்கெட் கேப் டு சேல்ஸ்னா என்ன? டெப்ட் டு ஈக்விட்டினா என்ன? ஸோ இந்த டெக்னிக்கல் வேர்ட்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து ரொம்ப அருமையாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து டெய்லி வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக தான், அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இது ஆல்ரெடி நீங்கள் மார்க்கெட்டில் வந்து 3-4 இயர்ஸாக இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கலாம். இந்த விஷயத்தை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இது வந்து புதுசாக வர இன்வெஸ்டருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சிருக்க சான்சஸ் இல்லை. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியாக்காக வேண்டி தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது. ஸோ உங்கள் சப்போர்ட்லாம் கொடுங்க. இன்னும் இந்த அட்வான்ஸ் லெவலில் வந்து எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.